இன்றைய தியானம். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். ஆதியாகமம் 25:21. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஈசாக்கை குறித்து நாம் ஒரு காரியத்தை இந்த வசனத்தின் மூலமாக தியானித்து, இப்படிப்பட்ட ஒரு ஜெபாவியை எனக்கும் தாரும் நம்ம ஜெபிக்க போகிறோம். இங்கு நாம் பார்த்தோம், மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் எழுத்தின்படி உங்கள் மனைவி இன்னும் இந்த ரெபெக்காளை போல காணப்படுவார்கள் என்று சொன்னால், நீங்கள் அவங்களுக்காக வேண்டுதல் இதுவரைக்கும் செஞ்சிருக்கிறீங்களா? அல்லது அதற்கு மாறாக வேறு ஏதாவது மாற்று வழியை தெரிந்தெடுத்து உங்கள் மனைவியை விலக்கி வச்சுருக்கீங்களா? இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தார். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். இப்படி குழந்தை இல்லாத ஒவ்வொரு குடும்பத்திலும் உள்ள சகோதரர்கள், புருஷன்மார் கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தா உண்மையாகவே அந்த குடும்பம் மகிழ்ச்சியான குடும்பமாய் மாறும் அல்லவா? இந்த ஈசாக்குக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லணும். தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற சகோதரர்களாக ஒவ்வொரு புருஷனையும் சகோதரனையும் கர்த்தர் மாற்றணும். பிரிவான் தன் மனைவிக்காக அவங்கவுங்க சொந்த மனைவிக்காக ஜெபிக்கிறவளா மாறணும். வேதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். வேண்டுதல் செய்கிறவர்களாய் நாம் மாறணும். நமக்காக, நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்பத்தின் தனிப்பட்ட காரியங்களுக்காக, குடும்பத்தின் காரியங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஈசாக்கின் ஜெபாவி கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். நமக்கு நன்கு தெரிந்த வசனங்களில் இன்றைக்கி நம்ம வாசித்து நம்ம தியானம் பண்ணி, கர்த்தாவே இந்த ஈசாக்கை போல ஜெபிக்கிற ஆவியை எங்களுக்கு தாருன்னு ஜெபிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1:11 பாருங்க. அன்னாள் தேவனுடைய சமூகத்துக்கு போயிட்டு மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி 8 பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1:8 இந்த அன்னாளுடைய புருஷனாகிய எல்கானா அன்னாளை பார்த்து, அன்னாளை ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றார். ஆறுதலாக பேசுகிறாரு. ஆனால் அவர் வேண்டுதல் செய்தாரான்னு எனக்கு தெரிஞ்சு பைபிளில் நான் எங்கேயும் வாசிக்கல. பிரியமானவர்களே, அன்னாளுக்காக அவங்க ஹஸ்பண்ட் எல்கானா வேண்டுதல் செஞ்சாரா? இல்லை. ஆனால் தன் மனைவிக்காக, ரெபெக்காளுக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார்னு பார்க்குறோம். அதனால தான் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகள் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலைமேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் என்று பார்க்கிறோம். அதே 1 சாமுவேல் 1:27 அவளுக்கு பிள்ளையை கர்த்தர் தருகிறார். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். முதல்ல ஈசாக்கு தன் மனைவிக்காக வேண்டுதல் பண்ணினா கர்த்தரை நோக்கி, கர்த்தர் அவன் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தார், வேண்டுதலை கேட்டருளினார். இங்கு பார்த்தோம், அந்நாள் தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்கணும்னு விண்ணப்பம் பண்ணினாள். கர்த்தர் அதை கட்டளை இட்டார்.
கர்த்தரை நோக்கி கேட்கிற யாருமே பெறாம இல்லை. வேண்டுதல் செய்த ஈசாக்குக்கு கர்த்தர் 2 பிள்ளைகளை கொடுத்தார். வேண்டுதல் செய்த விண்ணப்பம் பண்ணின அன்னாளுக்கு அழகான ஒரு குமாரனை, தீர்க்கதரிசியை கர்த்தர் கொடுத்தார். உங்களுக்கும் இன்னைக்கு நீங்க எழுத்தின்படி பிள்ளைக்காக ஜெபம் பண்றீங்களா? சகோதரனே, உங்கள் விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் அவைகளை கேட்டு கர்த்தர் கற்பத்தின் கனியை தருவார். சங்கீதம் 65:2 அதைத்தான் தாவீது எழுதுறாரு. ஜெபத்தை கேட்கிறவரை மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். இன்றைக்கு நீங்க யார் யார் கண்ணீரோடு கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறீங்களோ, இன்று கர்த்தர் உங்கள் விண்ணப்பம், உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளுவார். ஏசாயாவில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, 65:24 அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு, உங்கள் வேண்டுதலை கேட்டு உங்களுக்கு இறங்குவார். ஈசாக்குக்கு பதில் கொடுத்தவர் உங்களுக்கும் தருவார். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினுடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். ஆதியாகமம் 25:21 மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் என்ற வேத வசனத்தின்படி இன்றைக்கு யார் யார் தன் சொந்த மனைவிக்காக வேண்டுதல் செய்கிறார்களோ, விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ, அவர்கள் வேண்டுதலை கேட்டருளி அவர்கள் விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். மறு உத்தரவு கொடுப்பீராக என்று கெஞ்சி மன்றாடுகிற ராஜா. எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனப்பா. தயவு செய்து ஆண்டவரே, ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரே, ஈசாக்கின் வேண்டுதலை, விண்ணப்பத்தை கேட்டவரே, அந்நாளின் விண்ணப்பத்துக்கு செவிசாய்த்தவரே, உடைய பிள்ளைகளினுடைய ஜெபத்திற்கு, வேண்டுதலுக்கு, கர்த்தர் விண்ணப்பத்துக்கு பதில் கொடும், ஆசீர்வதி, சாட்சியாய் நிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.